தம்பி ஹரிஹரன் அவர்களுடைய முதற்கனவே இசை வட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என்னுடைய அண்ணன் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் ராக்கா செல்வமணி அவர்கள், என்னுடைய தம்பி கௌதமன், எங்கள் எல்லோருடைய அன்பிற்கினிய அண்ணன் தயாரிப்பாளர் மணிவண்ணன், தம்பி ஹரிஹரனுக்கு எல்லா வழியிலும் உதவியாக இருந்த ஐயா மாதவன், பாடி கொடுத்திருக்கிற ஜனனி அவர்கள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்க என்னுடைய உயிருக்கினிய உறவுகள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். முதற்கனவே என்று அதை படிக்கும்போதே முதல் கனவே ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்குது. நாங்கள் பெரிதும் மதிக்கிற புரட்சியாளர் சேகுவேரா அவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப சாதாரணமானவர்கள், ஆனால் அசாத்தியமான ஒன்றை கனவு காணக்கூடியவர்கள் என்று சொல்வார். அது மாதிரி அவருடைய முதற்கனவே மிகச் சிறப்பாக இருக்குது. பாடல்களை அவ்வளவு சிறப்பாக அவர் வழங்கியிருக்கிறார். என்ன ஒரு வியப்புனா, இந்த இளம் வயதில் நமக்கு பாட்டை கேட்குற திறன் கூட இருக்காது, ஒரு பாட்டை படைக்கிற ஒரு பெரிய ஆற்றலை இந்த வயதில் அவர் பெற்றிருக்கிறார்னா, அப்போ எவ்வளவு காலமாக அவர் இந்த இசையில் ஈடுபாட்டோடு இருந்திருப்பார், எவ்வளவு உள்வாங்கியிருப்பார் நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இந்த வட்டு வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது என்னுடைய அன்பு தென்னரசு அவர் சொல்லணும், தென்னரசு என்னோட 24 மணி நேரம் என்னோட இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக களத்தில் நிற்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது என்னுடைய சகோதரர் முத்துராமனும் அவருடைய குடும்பமும். அதை அவரே அன்பே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நான் அன்புடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் ஜெனீவாவுக்கு அவசியமாக மலேசியாவுக்கு போக வேண்டியது வந்துச்சு, போயிட்டேன். அது முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அன்பு வீட்டில் இருக்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்போ தான் சகோதரர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அன்புக்கு பெரிய வருத்தம் இருக்குது. அவருடைய துணைவியாரும் அவருடைய நம்ம முத்துராமன் அவருடைய துணைவியாருக்கும் சண்டையே வர்றதில்லைங்கிறதான் அவருக்கு இருக்கிற பெரிய வருத்தம். 2 பேரும் அடிச்சுக்கிறவே மாட்டாங்கன்னா, ஒரு சின்ன சண்டை கூட போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு அந்யோன்யமும் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் தாயை மிஞ்சிய தாய்மையை இவர்கள்ட்ட பார்க்குறேன் அப்படின்னு. அது அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற பிள்ளைகள். அது எங்கள் குடும்ப நிகழ்வு. எங்கள் பிள்ளை அவன் ஹரிஹரன். இங்கே வந்திருக்கிற மிகப்பெரிய படைப்பாளி எங்கள் அண்ணன் செல்வமணி அவர்கள். இடையில் அவங்க திரைப்படங்கள் இயக்கலை. நாங்கள்லாம் உதவி இயக்குனராக எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது எங்கள் அண்ணன் வெளியில் வந்து இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ் திரையுலகில் பிரம்மாண்டமான படம்னாவே ஆர்கே செல்வமணின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவ்வளவு சிறந்த படங்களை செய்தவர். தம்பி கௌதமன், என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் இயக்குனர், என்னுடைய தம்பி சுதாகர், என்னுடைய தம்பி பாண்டியன், எல்லாரும் இயக்குனர்கள். பல இயக்குனர்கள் உன்னுடைய பாடலை கேட்டிருக்கிறாங்க, ரசிச்சிருக்கிறாங்க. ஆனால் யார் இதில் போட்டி இருக்கும், யார் முதல்ல உன்னை அறிமுகப்படுத்தி அந்த பெருமையை தக்க வைத்துக் கொள்வது என்பது. ஆமாம், இப்போ அன்பு தென்னரசன் சொன்னது போல் நான் வந்து தம்பி முத்துக்குமாரோடைய தாமரை அக்கா அவங்களையெல்லாம் நான் அறிமுகம் செய்தேன். அவங்க 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 திறமையை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ முத்துக்குமார் என்னை எங்கள் அண்ணன் அறிமுகப்படுத்துன்னு சொல்லும்போது எனக்கு இதில் பெருமை இருக்குது. அவன் தன் அசாத்திய திறமை கொண்டவன். அதே மாதிரி அக்கா தாமரையும் மிகப்பெரிய திறமைசாலிகள். அதுபோல் உனக்கும் ஒரு மிக சிறந்த இசைத்திறன் நீ வாய்க்கப்பட்டிருக்குது. உனக்கு பெரிய ஆற்றல் இருக்குது. உனக்கு கூட துணையாக இருந்து உதவுறதுக்கு இப்படிப்பட்ட மேதைகள்லாம் உனக்கு கூட இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நீ விட்டுறாத, தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிறணும். உனக்கு சொல்கிறதுக்கு இருக்கேன். தம்பி கௌதமன் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி மண்ணின் மக்களினுடைய இசையை உள்வாங்கி கொள்ளணும். அப்போ தான் நீண்ட தூரம் உன்னால் பயணிக்க முடியும். ஏன்னா பாடல்களை யார் வேணாலும் போற்ற முடியுது. திரையில் பின்னணி இசை ஒன்று, ஒரு 5 நிமிட பாடல் அதை யார் வேணாலும் போட்டலாம்.
ஆனால் 2.5 மணி நேரம் ஓடுற படத்தை வந்து அதுக்கு உயிர் கொடுத்து அதில் உரைய வைக்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. அதில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு மேதை இருக்கிறாருன்னா அது நம்ம இளையராஜா ஐயா தான். அதில் யாரும் எந்த மாற்றம் இல்லை. அது ஏன் தம்பி கௌதமன் சொல்கிறாருன்னா, இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்க்கையே அவங்களுடையதை நீ பார்க்கணும். நீ திரையில் நம்ம பார்த்து பிரமாதமாக ரசித்த பாட்டெல்லாம் சாதாரணமாக வயக்காட்டிலையும் வரப்பிலையும் நம்ம ஆத்தாள் அப்பனும் பாட்டன் குட்டியும் தாத்தா பாட்டியும் பாடிக்கிட்டு இருந்த பாடல்கள் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆமாம், நான் வந்து ஆமாம் நிறைய இது உதாரணங்களை சொல்லலாம். தம்பி அதை சொல்கிறேன். அதாவது நான் எங்கள் ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முளைக்கட்டு, அதாவது முளைப்பாரி போடுவாங்க. அப்போ ஒயில் ஆடுவாங்க. ஒரு வாரம் முளைப்பாரியை வளர்ப்பாங்க. அப்போ வளர்க்கும்போது தினம் இரவில் வந்து ஒயில் ஆடுறதை பார்க்க போனால் அங்கே இந்த பானக்கம் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. அதுக்காக நாங்கள் இந்த பனியில் போய் இப்படி உட்காந்துருப்போம் சின்ன பயிலுங்க. அப்போ எங்கள் ஊரில் ஒயில் ஆடுற அந்த பெரியவங்கெல்லாம் பாடுவாங்க. காடுதனில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன் பரணி சாலை உண்டு பண்ணுவான். இது ஒயிலில் பாடின பாட்டு. அப்புறம் அதே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு வருது, வாடி ஏங்கப்பா கிழங்கே எங்க அக்காவத்த முக்கா துட்டே பாடாத வாய திறந்தே, அப்படி வருது. இதே ஒயில் பாட்டு தான் அதான் வருது. அப்போ கும்மி அடிப்பாங்க, 5 தட்டு கும்மி 6 தட்டு கும்மிலாம். அப்படி கும்மியில் அளவு இருக்குது, இசை அளவுகளில். அதில் சாமி வருவதை பாருங்கடி, சாமி சப்பரம் வருவதை பாருங்கடி, ஆனை வருவதை பாருங்கடி, ஆனை அசைஞ்சு வருவதை பாருங்கடி, ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இதெல்லாம் இங்கே கேட்டுட்டு படிச்சுட்டு அப்புறம் திரையரங்கில் போனால் திரையில் ஓடுது. அப்போ மண்ணின் மக்களினுடைய இசை. அவன் வயலில் வரப்பில் களை எடுக்கும்போது கரும்பு வெட்டும்போது அவன் களைப்பு தெரியாமல் பாடிய பாடல்கள் திரையில் மிகப்பெரிய அளவிற்கு கொடிகட்டி இருக்குது. அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் இசை தான். நீங்கள் ஓட்டு போட போகிற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, கதிரருவா சின்னம் அது உழைக்கும் மக்கள் சின்னம். இப்படி ஐயா பாவலர் வரதராஜன் அவர்கள் பாடிய பாடலை தான் காட்டு வழி போகிற பொண்ணை கலங்கி நிற்காத, கண்ட அந்த காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காதங்கிற பாட்டாக வருது. இப்படி எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ மக்கள் இசை தான் மக்களை உறைவிக்கணும். அந்த உரையாடலும் சரி பாடல்களும் சரி எல்லாமே வாழ்க்கையிலிருந்து தான் எடுக்கிறது தான். குருவமாக குந்து நடமெல்லாம் சிந்தனை மூக்கா இருக்கிறாங்கிறது பெரிய 16 வயதில். அதுவும் மக்கள் சாதாரணமாக சொல்கிறது. எங்கள் ஊரில் சண்டை நடக்குது, எதிர்த்த வீட்டில் 2 பொம்பளை சண்டை கொடுக்குறாங்க. அப்போ எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வாங்கி குடித்த சிரிக்கி உனக்கு 4 காணி விளைஞ்சிருச்சு நானடி இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு ஒருத்தி சொல்கிறேன். இது அப்படியே திரையில் நீங்கள் பார்க்கணும், எப்படிலாம் எழுதியிருக்காண்டா உரையாடல்பாங்க. அதை அடியே சம்பா விளைஞ்சி சாஞ்சி இடக்கு உம்பார் இல்லாமல் ஊருக்குருவி திங்குது, நான் தான் உன் வீட்டில் சட்டி எந்திரிச்சு சம்மணத்தை போட்டு நிற்கிறான் அடி அப்படின்னு இந்த அம்மா பேசுது. சண்டை போடுறதுல கூட அப்படி ஒரு இதாக போடுறாங்க. இதெல்லாம் படிக்காமல் ஒன்றும் படைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். பின்னணி இசையில் தான் வெற்றி இருக்குது. ஒரு இசை அமைப்பாளன் முழுமை எங்கே அடைவான்னா திரையில் பின்னணி இசையில் வெல்லணும். அதற்கான ஆற்றலை நீ வளர்த்து கொள்ளணும். ஏன்னா எங்கள் பிள்ளை நீ வந்து அந்த திறமையை உனக்கு கட்டாயமாக நீ வளர்த்து கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி இருக்குது. மொத்தமாக ஐயா இளையராஜா இசையமைத்த படங்களை எல்லாம் எடுத்துக்க, போட்டு பாரு. முதல்ல ஒளியை அமைதிப்படுத்திடு, படுத்திட்டு பாரு, திருப்பி ஒளியோட போடு. அவர் எந்த அளவுக்கு விளையாண்டுருக்காருன்னு உனக்கு தெரியும். உதாரணமாக அவங்களுக்கு நிறைய படத்தை சொல்லலாம். எங்கள் அப்பா பாரதி ராஜா அவங்க படைப்பு முதல் மரியாதையை இந்த டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ இசையமைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு காட்டும்போது யாருக்குமே படம் பிடிக்கல. என்னது ஐயோ இப்படி ஒரு போய் எடுத்து வச்சு கிழவங்காதில் போய் எடுத்து வச்சு ஏதோ பாரதிராஜா கெட்டாச்சு அப்படின்னு. இவர் ஐயா இளையராஜா ஒன்றும் படத்தை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் வீட்டுக்கு போயிட்டார் இவருக்கு. அப்புறம் என்ன எங்கள் அப்பா என்ன ஒன்றும் சொல்லாமல் போயிட்டான் ராஜா அப்படின்னு இருந்திருக்காரு. திருப்பி இரவில் அடித்து நாளைக்கு ஒரு தடவை படத்தை போடு அப்படின்னு இருக்கிறாரு. ஏதோ சொல்கிறானே அப்படின்னு மறுபடியும் போட்டு உடனே நாளைக்கே வச்சுக்கலாம் பின்னணி இசைன்னு சொல்லி இசையை வாய்ச்ச பிறகு அது காவியமாகுது.
அது எப்படி அந்த அவ்வளோ தூரம் அந்த பின்னணி இசையில் அதை கொண்டு வந்திருப்பார். அதுதான் கெட்டிக்காரத்தனம். அதுக்கு உதாரணமாக உனக்கு சில இதுகளை சொல்ல முடியும். மூடுபனின்னு ஒரு படம். அந்த படத்தில் பிரதாப் வந்து கெட்டவன், எல்லா பெண்களையும் கடத்தி கொண்டு போய் கொலை செய்கிறவன். அந்த கதாபாத்திரம் படம் முழுக்க கெட்டவனாகவே இருப்பார். அவர் உச்சக்கட்ட காட்சி கிளைமேக்ஸு, அவரை விரட்டிட்டு போய் ஓடி போய் ஒரு பாலடைஞ்ச வீடு, அந்த வீட்டுக்குள்ளே அவரை திரட்டி வந்துடுவாங்க இதெல்லாம். அப்போ கல்கத்தா விஸ்வநாதன் ஒரு நடிகர் இருக்கிற, அவர் நடிச்சிருப்பார். அவர் தான் இவரை பாதுகாப்பாக இருப்பார். மாமா மாமான்னு அவர் கூப்பிடுவார். போய் இந்த மனநோயாளி எல்லா பெண்களையும் கடத்தி கொலை செய்கிறவன், படம் முழுக்க அவனை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அவ்வளவு ஒரு கெட்டவனாக இருக்கிறார், வில்லனாக இருக்கிறாரு. போய் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறா, ஒரு போர்வையை போட்டு, ஒரு வெள்ளையா துணியை போட்டு ஒன்று போத்தி இருக்குது. அதை எடுத்து பார்த்தா மண்டை எலும்பு கூடு. அந்த எலும்பு கூடு அதை பார்த்த உடனே இவர் இந்த கல்கத்தா விஸ்வநாதனை பார்த்து மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமா அப்படின்னு அந்த எலும்பு கூட பார்த்து அழுகிறாரு. அது வர அமைதியாக இருக்கும் திரை. அவர் அந்த எலும்பு கூட பார்த்து அம்மா மாமான்னு கண்ணே ராசாரோ ஆரிராரிராரோ ஒரு 2 வரியில இந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லவனாகி படம் காவியமாயிடுது. ஒரு இசை மேதையால 2 வரியில. இன்னும் உனக்கு எளிமையாக சொல்கிறேன். வானத்தை இந்த சின்ன கவுண்டருங்கிற படம், சுகன்யா வறுமையில் இருப்பா, மொய் விருந்து வைப்பா. எல்லாருக்கும் போய் இது மொய் விருந்து வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு மொய் வைங்கன்னு எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. எல்லாரும் இலைக்கு கீழே பணம் வைப்பாங்க. விஜயகாந்த் வந்து தாலியை வச்சிடுறாரு. அந்த தாலியை வச்சுட்டு அந்த இலையை எடுத்துன்னு தாலி இருக்குது. தாலியை எடுத்து இப்படி தூக்கி பார்க்குது. இந்த கிழிஞ்சு இருக்குது அந்த தட்டி. அதுக்குலேருந்து அந்த பக்கம் பார்த்தா அவர் கை கழுவுறாரு விஜயகாந்த். இது காட்டும் போது இந்த பார்த்தோன்னே அந்த வானத்தை போல மனம் படைச்ச 2 வரியில படம் காவியமாயிருது. அது வரைக்கும் சும்மா என்னையா போட்டு சவாலுத்துக்கிட்டு இருக்காங்கய்யா என்ன ஒரு மேதையால ஒரு இசையில தூக்கி அந்த படத்தை காவியமா தள்ளிட முடியும்னா அதுக்கெல்லாம் இளையராஜா அவர்களுடைய அது இல்லைன்னா ஒருத்தர் இவ்வளவு காலம் வண்டி ஓட்டிட்டு முடியாது, ஒரு சகாப்தமா இருந்திருக்க முடியாது. தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டு அவர் எடுத்தவொடனே ராஜா ராஜா அதெல்லாம் போட்டிருந்தாருன்னா இளையராஜா மாமேதையா இருக்க முடியாது. வந்த உடனே புள்ளி போட்ட ரவுக்காரி புளியம்பு செலக்காரி நெல்லருக்க போகையில யார் கண்ணி எந்தன் காவலடி நான் கிளம்பிட்டான். அவன் ஏய் எங்க ஆளு ஒருத்த வந்துட்டாயா அப்படின்னு கிளம்பிட்டான். உண்மையிலே நான்லாம் 3 வயசு 4 வயசு ஆட்டுக்கு கொலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்க ஊர்ல ஐயனார் கோயில்ல திருவிழாவுக்கு போடுறான் இங்க பாட்டை. ஏய் சுத்தச்சும்னா பச்சரிசி குத்தத்தான் வேணும், பஞ்சு பஞ்சாக வரணும், பணியாரம்லாம் பணியாரம் சொல்ற மாதிரி வாங்கின்னு ஒரு சத்தம் வருது. யாராவது ஒருத்தன் பாட்டு போட்டுக்காண்டா. இளையராஜா பார்க்கறதுக்கு அந்த ரெக்கார்ட் பிளேயருக்கு கிராமபோன் தட்டுல அவர் படம் இருக்கிறத பார்க்க இவர்தான்டா இளையராஜாவம்டா அப்படி வந்த மாலை அடிச்சு கிளப்பிட்டாரு. அதில் அதை மக்கள் அதுதான் தம்பி கௌதமன் உனக்கு சொல்கிறாரு. மக்கள் இசை படிக்கணும். கோடிக்கணக்கான செல்வங்கள் கொட்டி கிடக்கு நம்ம மக்கள்கிட்ட. சும்மா பருத்தி எடுக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா தாப்புதெல்லாம் பாடுவாளுங்க. சும்மா பூ பறிக்க போனாரு அப்படின்னு ஒரு சும்மா பாட்டு. போனாரே எம்மாமே இன்னும் வந்து சேரலையேன்னு ஒப்பு வச்சு அழுவாங்க. அதையெல்லாம் திரையில் போட்டால் பிச்சுக்கிட்டு ஓடும். அப்படி ஏகப்பட்ட இது இருக்குது. அதனால இன்னும் 4 வருஷம் கூட நீ படி, 20 வயசுல வா, உனக்கான இடம் இருக்குது. சினிமாவே நம்ம சினிமா இங்கே இருக்கிற வந்த பிறகு சினிமாவே நம்மள்கிட்ட தான் இருக்கு. ஒன்றும் கவலைப்படாத. நிறைய உனக்கு அன்பானவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறோம். உன்மேல அக்கறை கொண்டவர்கள் நிறைய இருக்கிறோம். இவர் ஐயா மாதவன் ஐயா போல மேதைகளை கூட வச்சுக்க, நிறைய படிச்சுக்க. உன்னை வெல்றதுக்கு ஆள் இல்லை, உனக்கு அசாத்திய ஆற்றல் இருக்கு. இதுலேயே இரு, வேற எந்த வேலைக்கும் போகாத. இசையை விட மிகச்சிறந்தது ஒன்றும் இல்லை. ஜிவி பிரகாஷ் ஒரு சிறுவர் எவ்வளவு தூரம் சாதிக்கிறார். யுவன் சங்கர் ராஜாலாம் சின்ன வயதிலேயே நிறைய சாதித்த மேதைகளாக இருக்கிறாங்க. இசைத்துறை மிக அருமையானது. நீ செய்ய உன்னுடைய படைப்பு எங்கள் அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னது மாதிரி மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும். வெறும் வர்த்தகம், ஏதோ இசையமைச்சோம் காசு வந்தது அப்படின்னு இருக்காம மக்களுக்கானதாக இருக்கணும். இன்னும் கூட எனக்கெல்லாம் ஐயா இளையராஜா மேலே பெரிய வருத்தம் உண்டு. இந்த இனத்திற்கு ஒரு வள்ளுவன் தான், ஒரு அவை தான், ஒரு பாரதிதாசன் தான்.
ஒரு இளங்கோ தான், ஒரு கம்பன் தான், ஒரு பிரபாகரன் தான், அது மாதிரி ஒரு இளையராஜா தான். ஆனால் அவ்வளவு அசாத்திய ஒரு இசை பேராற்றலை கொண்ட அந்த பெருமகன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் திரை இசையோடு நின்று போயிட்டாரே அப்படின்றது தான். ஏன்னா சாதாரணமான நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படி அதில் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. என்ன ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்ல விடிவு வரணும்னாரு, அவ்வளோதான். ஒரு தமிழன் அவ்வளோதான் செய்ய முடியும். அது மாதிரி உன்னுடைய ஆற்றல் இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இல்லைன்னா நீ பார்க்குற எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி வரும்போது இவ்வளோ நாள் உயிரோட வந்தார் அப்படின்னு கேட்டதெல்லாம் இருக்குது. ஆமாம், நிறைய பேர் என்ன அவரை திரையில் கொண்டாடினவங்க, கரவொலி எழுப்பினவங்க, கொண்டாடி அப்படி இப்படிலாம் பண்ணவங்க, காலில் விழுந்தவங்க, தெய்வமாக பண்ணவங்க, கும்பிட்டவங்கெல்லாம் மதிப்பிழந்தவன்னு சீந்துறது இல்லை. ஆனால் வாழுகிற போது இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பயனுள்ளதாக வாழ்ந்த கலைஞனை மறக்கிறது இல்லை. உதாரணம் என்எஸ் கிருஷ்ணன், எம்ஆர் ராதாவையும் திரையுலகம் கடந்து போக முடியாது. இன்னைக்கு அவங்க தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை இந்த மக்களுக்கானதாக எதையாவது ஒன்றை உரையாடலையோ பாட்டிலையோ நடிப்புலையோ எதுலையாவது ஒன்றை சொல்லிட முடியாதா அப்படின்னு உழைச்சவங்க. அதனால தான் இன்னைக்கு இறந்த பிறகு நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகா கலைஞர்களாக இருக்கிறாங்க. சில பேர் இருக்கும்போதே இறந்து போயிடுவான். அந்த மாதிரியான படைப்பாளியாக நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் எங்கள் பிள்ளையா நான் உனக்கு சொல்கிறது. எல்லாருக்கும் முன்னாடியும் வா, நம்ம நிறைய சாதிக்கலாம், உனக்கு துணையாக நாங்கள்லாம் இருக்கிறோம். இங்கே நம்ம அண்ணன் தயாரிப்பாளர் மணிவண்ணன்லாம் இருக்கிறாங்க. உனக்கு நீ வா, உனக்கான வாய்ப்பு காத்திருக்கு. இங்கே நிறைய நல்ல உள்ளங்கள் உன்னை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோடு நானும் வாழ்த்துறேன். உன்னுடைய பாடல் மிகச்சிறப்பாக இருந்தது. எங்கள் அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னது மாதிரி உன்னை இவ்வளவு நேர்த்தியான ஒரு இசையை நீ இந்த வயசில் தர முடியும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் என் நம்பிக்கையெல்லாம் தாண்டி நீ உன்னுடைய படைப்பு இருக்குது. பாராட்டுக்கள். வெற்றி அடையணும், வெற்றி அடைவாய். அதுக்கு நாங்கள்லாம் உன் கூடவே இருப்போம். வாழ்த்துக்கள். வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி. தொகுத்து வழங்குகிற ரம்யா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.